இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் கைலி. இவளோட நெக்லஸ் எடுத்தது நான் தான். அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடுங்க. இது பேச வேண்டிய நேரம். என்ன சீக்கிரமா மேல இருக்கிற அரண்மனைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கூட்டிட்டு போகும். இதுவும் காலு மாற்று விழாக்கு சீக்கிரமா போகும். நீங்க எப்படி எலிச சமாளிக்க போறீங்க? அந்த மீனும் தான். அது அப்புறமா பார்த்துக்கலாம். மேல இருக்கிற அந்த கோட்டைக்கு என்னை சீக்கிரமா கூட்டிட்டு போகணும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ பண்ணலாம். 1 2 3 இழுங்க இழுங்க. இது வேலை செய்யாது. இது கண்டிப்பா வேலை செய்யும். மறுபடியும் முயற்சி போவோம். 1 2 3 அம்மா இல்ல, நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எரிஸ் மட்டும் சிம்மாசனத்துல உட்கார்ந்தானா இந்த கடலே ஒரு வழியாயிடும். இந்த கடல் அழிஞ்சு போயிடும். இல்ல, நம்ம விட்டு கொடுக்க கூடாது. சரி, அப்போ மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. ரெடி? அம்மா, இது கண்டிப்பா வேலை செய்ய. இது கண்டிப்பா வேலை செய்யும் நான் நினைக்கிறேன். இல்லம்மா, எரிசு தடுக்க இன்னொரு வழி மட்டும்தான் இருக்கு. அதுக்கு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ஆளு வேணும். அப்பதான் எரிசு தடுக்க. அம்மா, நான் கண்டிப்பா செய்வேன். அது நான் மட்டும்தான். நீ மட்டும் அங்க உட்காந்தினா வாழ்க்கை முழுக்க நீ வாளோட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீந்தவோ நடக்கவோ முடியாது. எனக்கு தெரியும், இந்த ராஜ்யத்தோட இளவரசி நானு. இது என்னோட கடமை தான். இது என்னோட விருப்பம்மா. ஆனா மோலியா, பரவாயில்லம்மா, இது என்னால பண்ண முடியும். எனக்கு என்னோட உதவி. நீ உண்மையா பண்ணதான் இதை போறியா? எப்பயாவது ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்து தானே ஆகும். உன்ன மாதிரி இருக்க விரும்புறேன் நான். இது ஒரு நல்ல விஷயம்தான். நான் வரேன். அப்ப நானும் உங்க கூட வருவேன். கவலைப்படாதீங்கம்மா, நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். பத்திரமா போயிட்டு வா. இப்போ பிளான் என்ன? நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் எப்படி இருக்கேன் அலஸ்டர்? ஓ ராணி, உங்களுக்கு இந்த சிம்மாசனம் பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. எனக்கு தெரியும், இது எனக்காகவே செஞ்ச சிம்மாசனம். ஒரு விஷயம் சொல்லியாகணும். இந்த மீனுங்கெல்லாம் எலக்ட்ரிக்க அப்படியே வீசக்கூடியது. அதோட ஷாக் நம்ம மேல பட்டதுன்னா நம்ம பேரலைஸ் ஆயிடும். நீ சொல்றது உண்மைதான். அது மேல படாம போகணும். இந்த கொடியை அது வால் மேல கட்டிட்டோம்னா நம்ம சவாரி பண்ணிக்கிட்டே போயிடலாம். கைலி, நீ ஒரு புத்திசாலி. எனது நான் ஜோக் தானே அடிச்சேன். நான் கேட்டதுலயும் இது ஒரு நல்ல ஜோக். அந்த ஜோக்ல தான் எனக்கு ஐடியாவே கிடைச்சு. 2 கட்டி நம்ம சவாரி பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் கில்ஸுக்கு மேலே ஒரு கண் இருக்கும். அது பாடாமல் நீங்கள் போகணும். ஓகேவா?